ஒரு மிகவும் திருப்திகரமான சந்திப்பு. நாங்கள் பேச வேண்டிய விடயங்கள் எல்லாவற்றை பற்றியும் பேசியிருக்கின்றோம். இந்த மக்கள் தற்போது எதிர்நோக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள், விசேஷமாக காணி சம்பந்தமான பிரச்சனைகள், கைதிகள் சம்பந்தமான பிரச்சனைகள், இராணுவமயமாக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள், மக்களுடைய மீள்குடியேற்றம், புனர்வாழ்வு, வீட்டு வசதி, தொழில் வாய்ப்பு, பல கஷ்டங்களை பற்றி நாங்கள் அவர்களுக்கு விளக்கி இருக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஐக்கிய நாடு சபையினுடைய தீர்மானம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த தீர்மானத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு அமெரிக்காவும் ஐக்கிய நாடு மனித உரிமை பேரவையும் தங்களுடைய கடமைகளை முறையாக புரிய வேண்டும். அவருடைய உதவி தொடர்ந்து எங்களுக்கு தேவை. அரசியல் தீர்வு சம்பந்தமாக பேசியிருக்கின்றோம். நமது மக்கள் இந்த நாட்டில் கௌரவமாக சுயமரியாதையுடன் உரிமையுடன் வாழக்கூடிய வகையில் தமிழ் பேசும் பிரதேசங்களில் தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு நியாயமான அரசியல் தீர்வு கிடைக்க வேணும். அது ஒரு நியாயமான தீர்வு, நடைமுறைப்படுத்தக்கூடிய தீர்வு, நிலைநிற்கக்கூடிய தீர்வு, போதிய அதிகாரங்களுடன் தமிழ் பேசும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். இராணுவ பிரச்சனை குறைக்கப்பட வேணும். இராணுவ பிரச்சனை அதிகமாக இருக்கின்ற காரணத்தின் நிமித்தம் மக்களுக்கு அசௌகரியம், கௌரவமற்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனபடியால் இராணுவ பிரச்சனத்தை குறைப்பதற்கு அவர்கள் உதவ வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். சிங்கள பௌத்த மக்கள் இருக்கின்ற பிரதேசத்தை நாகதீபம் என்று அழைக்கின்றார்கள். அதை நாங்கள் எதிர்க்க முடியாது. அது அவர்களுடைய விருப்பம். பௌத்த மக்களுடைய விகாரை இருக்கிற பிரதேசத்தை நாகதீபம் என்று அழைக்க அவர்கள் விரும்புகிறார்கள். அதை நாங்கள் எதிர்ப்பது முறையில் நான் கருதவில்லை. அதே சமயத்தில் நாகபூஷணி அம்மன் இருப்பது நாகபூஷணி அம்மன் கோயில் இருப்பது நாகதீவில், நயனாதீவில். அதை பற்றிய விதமான சந்தேகம் இருக்க முடியாது.